வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்சிஷன் அப்படின்ற தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி. இன்சிஷன் அப்படின்ற அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு டாக்டரோட சைக்காட்டிக் பிஹேவியரை மையமா வச்சு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அந்த டாக்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, யாராவது கையில கிடைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள கடத்திட்டு போய் அவங்க மூஞ்சில பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவாரு. அதுவும் ரொம்ப கொடூரமான வேலை பண்ணி அவங்கள கொலை பண்ணுவாரு. இன்ஃபேக்ட் மயக்க மருந்து கூட கொடுக்க மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்படிப்பட்ட ஒரு சைக்காட்டிக் டாக்டர் கிட்ட ஒரு கேங் மாட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த கேங்ல வந்து நம்ம ஹீரோயின் இருக்காங்க. இவங்க வந்து ஒரு பியூட்டி பிளாகரா இருக்காங்க. இவங்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிர்பந்தனை இருக்கும். பட் இவங்களுக்கு அதை பண்றதுல ஒரு தயக்கம் இருக்கும். ஸோ இவங்களோட கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எதிர்பாராத விதமா ஒரு பொருளை தேடி அந்த டாக்டர் கிட்ட போறாங்க. அதுக்கப்புறம் மாட்டிக்கிறாங்க. அந்த கேங்ல யார் பொழைச்சா யார் இறந்தா அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த டாக்டரோட அந்த ஆக்டிங் அப்படின்றது இந்த படத்துல ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. ஒரு நீட்டான வில்லனிசத்தை காட்டியிருப்பாரு. இன்ஃபேக்ட் ஒரு சில இடங்கள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த டென்ஷனை அவர் மட்டும் தான் கிரியேட் பண்ணாரு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல டுவர்ட்ஸ் தி எண்ட் நடக்கக்கூடிய அந்த கேஸ் அப்படின்றது ஓரளவுக்கு நீட்டாக எடுத்திருந்தாங்க. இன்ஃபேக்ட் நிறைய காட்சிகள் ரொம்ப ராவாகவே இருக்கும். அண்ட் இந்த படத்தை முடிச்ச விதம் அப்படின்றதுமே ஒரு லாஜிக்கல் எண்டு தான். அண்ட் டியூரேஷன் வைஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெஸ் தென் 1.5 hours ஒரு குயிக் வாட்சாக பார்த்துடலாம். மற்றபடி இந்த படத்தில் எவ்வளோ தேடினாலும் சொல்றதுக்கு பாசிட்டிவ்ஸ் அப்படின்றது இல்லவே இல்லை. ரொம்ப ரொம்ப சுமாராக எடுக்கப்பட்ட ஒரு சர்வைவல் த்ரில்லர் மூவி அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக ஒரு சர்வைவல் த்ரில்லர்னா உதாரணத்துக்கு சால வர ஒரு சில பார்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன். அந்த படத்துல யாருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுவாங்க. யாரை எப்படி கொலை பண்ணுவாங்க அப்படின்றதுலையுமே ஒரு வெரைட்டி காட்டுவாங்க. இதுல இது ரெண்டுத்தையுமே சுத்தமா காட்டவே இல்லை. இன்ஃபேக்ட் நமக்கே ஒரு கட்டத்துக்கு மேல யாரையாவது எப்படியாவது கொலை பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இவங்க வந்து கதையை கொண்டு போயிருந்தாங்க. சரி, அந்த சர்வைவல் பார்ட் அட்லீஸ்ட் வந்து யாருக்காவது ஏதாவது நடக்குமா அப்படின்ற அந்த ப்ரெஷர் கிரியேட் ஆச்சான்னு பார்த்தீங்கன்னா சுத்தமா ஆயிருக்கவே இருக்காது. இன்ஃபேக்ட் இந்த கேங்ல பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மட்டும் நைஸா அப்படியே எஸ்கேப் ஆகி கார்ல லிஃப்ட் கேட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணுவா. நமக்கு கிளீனா தெரியும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது. அதே மாதிரி தான் நடக்கும். ஸோ எந்த விதமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுமே இருக்கவே இருக்காது. ஆல்சோ அந்த டாக்டரோட அந்த அப்சஷன் இருக்குல்ல, அதுக்கான ரீசனிங் சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த சின்ன பசங்க ஏன் இதெல்லாம் பண்றாங்கிறத சொல்லியிருக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப அறவேக்காட்டுத்தனமா எடுக்கப்பட்ட ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2 out of 5. என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். அடல்ட் கண்டென்ட் ஆனால் ஏராளம் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.